உங்க வீட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா பசிக்குதுன்னு சொல்றாங்களா? இனி எதையும் யோசிக்காம ஒரு பிரெட் பாக்கெட் இருந்துச்சுன்னா ஈஸியா ஒரு பிரெட் எக் கொத்து எப்படி பண்ணா பார்க்கலாமா? அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த டைம்ல ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடியா நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் லைட்டாக பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த டைமில் எக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்து அந்த மசாலாவையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 ப்ரெட்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்டை அது கூட சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கப் எடுத்து நல்லாவே கொத்துன்னு கொத்திக்கோங்க. இப்போது 5 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க. பாய்.